எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து விஜய் சேதுபதி மேலே ஒரு ரெண்டு கொஞ்சம் எது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படின்னா ஜெஃப்ரியோடைய ரோஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரெண்டு மட்டும்தான் மிச்சம் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு கொடுக்கணும் பாராட்டு, ப்ளஸ் யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும்னு தோணுதோ அவங்களுக்குலாம் வந்து தகுந்த அடி, எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதியோடைய ஹோஸ்டிங் ஒரு 3 வாரமாக லாஸ்ட் 3 வாரமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வாரம் லாஸ்ட்டாக 3 வாரம் அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ ஸ்டார்டிங் வித் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இப்போயே தெரிஞ்சு போச்சு. சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் ரயானுக்கு வந்து ஒரு விரிசல் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது ஜாக்லினை கழட்டி விட்ருவா அப்படின்ற விஷயத்த ரயான்கிட்ட சொல்ல, ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு கொடுக்க, ஜாக்லின் வந்து பரவாயில்ல நீங்கள் பேசலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட ஜாக்லின் பற்றி கொளுத்தி வைக்கிறான். அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணுறா, அந்த மாதிரி வந்து ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறா என்கிட்டயே, இப்போ ஒரு டீம் புதுசாக ஃபார்ம் பண்ணிட்டா, மஞ்சரி முத்து கூட வந்து க்ளோஸாக ஸ்ட்ராங் பிளேயர்னு தனியாக காட்டுறா அப்படின்ற மாதிரி ஒன்றை கழட்டி விட்டான்ற மாதிரிலாம் ஏற்றி வைக்கிறான். அதான் இந்த ரயான் பையன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஜாக்லினுக்கு வந்து நல்ல ஒரு கிளாப்ஸ் விழுந்தோடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்கிட்ட ஏற்றி விட்றான் சௌந்தர்யா பற்றி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து இந்த விஷால் தர்ஷிகா கண்டென்ட் தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ரஞ்சித் மட்டும் தான் வெளியே இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லிப்ஷன் தான், 2 விக்ஷன்னாங்க, அப்புறம் வந்து ஒன்றாக்கிட்டானுங்க. இப்போ அன்ஷிதாவுடைய கிரிஞ்சு கண்டென்ட் இன்னும் ஒரு வாரம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ அவன் காப்பு கையில் எடுத்து கொடுத்துட்டான். தர்ஷிகாக்கே ஒன்றும் கொடுக்கலாமே, ஆனால் தர்ஷிகா அவங்ககிட்ட எல்லாமே கொடுத்துச்சு, எல்லா விஷயமும் கொடுத்துச்சு. ஆனால் இவன் வந்து இந்த காப்பை கழட்டி அனுஷிதா கொடுத்து நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் என் கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறான். அது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸ் கப்பை 12 பேர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 11 பேர் தான் எப்பயுமே ஃப்ரீ ஸ்டார்ஸில் இருப்பாங்க, அதுவே கூடன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் ஏன்னா எப்பயும் 10 பேர் தான் இருப்பாங்க. 10 போன சீசன் 11 ஆச்சு, இந்த சீசன் 12 ஆச்சு. அடுத்த சீசனில் வந்து 15 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ ஸ்டார்ஸில் வாங்க வந்து போங்கன்ட்டு. ஸோ போன வட்டம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷால் அண்ட் சௌந்தர்யா இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகி கொஞ்சம் சௌந்தர்யா ஜாக்லின் விட்டு நல்லாவே வந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் இன்றைக்கி கிளாப்ஸ் விழுந்தவுடனே சௌந்தர்யாவுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கி போயிடுச்சு. ஏன்னா ஜாக்லினுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து பெரிய ஒரு கில்லராக இருந்துச்சு நம்ம சௌந்தர்யாவுக்கு. என்னடா அது, நமக்கு தான் எப்பயும் எழுந்தாவோ ஊன்னு கற்றுவாங்க லோவாங்க. ஆனால் இன்றைக்கி சௌந்தர்யா பதிலாக ஜாக்லின் எழுந்தா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்துறாங்களே எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ யோசிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது, ஜெஃப்ரியை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா நறுக்குன்னு பேசுவார்னு பார்த்தோம். ஆனால் நான் இந்த உனக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இக்கனா வச்சுட்டு போயிருக்காரு. மேபி இன்றைக்கி ஜெஃப்ரிக்கான ரோஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முத்துக்கும் ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அங்கே போகும்போது சொல்லிட்டார் நாளைக்கு உனக்கு இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி செப்பரேட் வீடியோ போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு எபிசோட் ரிவ்யூ மட்டும் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஸோ விஜேஎஸ் வந்து குறும்படம் போடலான்னு சொல்லிட்டு மேக்கர்ஸ் கிட்ட பேசி மேக்கர்ஸ் வந்து அது அப்ரூவல் கொடுக்கல போல். ஏன்னா எல்லாம் மாற்றி பேசுகிறாங்க, நான் குறும்படம் போட்டு காமிக்கிறேன்னாரா, அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படி நீங்கள்லாம் வந்து சந்தேகப்படுறீங்க ராணவோடைய இன்ஜுரியை, நீங்கள் மட்டும் இல்லை உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்களும் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான கிளாரிட்டி கொடுத்தாங்க. ராணவ் நடிக்கலை, லிகமெண்ட் டியர் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் வந்து திரும்பி படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாத்துக்கும் பாராட்டுகள் கொடுக்க ஆரம்பித்தார் வரிசையாக. ராணவ் கமெண்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்படின்றாரு. அப்புறம் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அருணுக்கு எல்லாத்துக்கும் சைலண்டாக உட்காராதீங்க அப்படின்னு அவருக்கு. மஞ்சரி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வந்து நீங்கள் கேவலமாக நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. முத்து அடி பலம் போல் அப்படின்றாரு, அப்பயே ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அன்ஷிதா பவி ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்கிறாரு. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இறங்கி அடிச்சிருக்கீங்க, சின்ன பையன் ஆகிட்டீங்களே அப்படின்றாரு. ஜாக்லின் ரெட் கார்பெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பேசுகிறாரு. அதாவது அதை ஏன் நீங்கள் நெகட்டிவாக வைக்கிறீங்க, பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் வந்து உடஞ்சிடுறீங்க ஜாக், நீங்கள் உடையக்கூடாது, நீங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பிளேயர், அதெல்லாம் நீங்கள் உடையக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசினதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தீபக் அவர் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே ஆமாங்க நானும் சாதித்தேன், என் பையன் ஹாப்பியாக வரான்னு சொல்லி விஜய் சேதுபதி அதை வந்து பாராட்டினது ரொம்ப அருமையாக இருந்தது.
அப்புறம் ரஞ்சித்துக்காகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா லேண்டிங் இறங்கி அப்படின்றார். இப்போ என்னன்னா முத்துக்கும் ஸ்போர்ட்டிவாக லேண்டன்ட்டார், பவித்ராவையும் சூப்பராக லேண்டிங்கன்றார். எல்லாத்துக்கும் பாராட்டு கொடுத்துட்டு ஜெஃப் விஷாலுக்கு மட்டும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரியா? அது வந்து விஷாலுக்கு என்னடா அது நம்மளை இவ்வளோ தூரம் சொல்லி ஒன்றுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனால் விஷாலுக்கு இன்னைக்கு உரிச்சு எடுத்துட்டாருங்க. அடுத்து இந்த ராணவோட இன்ஜுரி அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அடி. அது எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து அருணை பாராட்டினார். இந்த மாதிரி நல்லா பண்ணீங்க அருண், நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து அவரை கரெக்டாக கூட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். அப்புறம் வந்து மஞ்சரி வரதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, சார் ரிகமெண்ட் டியர் இல்லைனா கூட அவனுக்கு ஏற்பட்ட வலி தானே சார், அதை காயப்படுத்துகிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அது அருமையாக இருந்தது. அப்புறம் அஞ்சிதா பிராங்க்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஜெஃப்ரி வந்து நீ ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானடா, உனக்குலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு செருப்படி கேள்வி கேட்டார். அது நல்லா இருந்துச்சு. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பலைன்னொடனே அதை எப்படி நீங்கள் நம்புற எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அருண் கிட்டே போய், அது தவறு தானே, அந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சவுண்டுக்கிட்டேயும் போய் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அப்புறம் ராணவன் சொன்னேன் சார் நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சில விஷயங்கள் பண்ணுறது. அப்போ அவரும் சொன்னார், நீ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீ பண்ணிகிட்டு இருக்க இந்த வீட்டில், அப்படி பண்ணும் பொழுது இதை பண்ணும் பொழுதும் உனக்கு வந்து அது யோசிப்பாங்க, அதனால் நீ அந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஏதாவது யோசிங்க அப்படின்ற மாதிரி ராணவக்கிட்டையும் ஒரு தகுந்த அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ராணவை விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் மட்டம் தட்டி தான் பேசுகிறார். அதாவது ஒரு 3 வாரம் முன்னாடி வரைக்கும் பேசின விஜய் சேதுபதி அவர்கள் அவர் இப்போ வந்து பேசுகிற விதம் அப்படின்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் மேலே கொஞ்சம் வன்மம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக விஜய் சேதுபதி அவர்கள் ட்ரீட் பண்ணார் எல்லாத்தையும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு நம்ம ரயானுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னார். அப்புறம் மஞ்சரி அந்த கேம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதாவது 3 vs 6 6 vs 3 முதல்ல இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி. பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுடைய பாயிண்ட் அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும். ஏன்னா அவங்க கிளம்பி வந்தால் கூட இவங்களை தூக்கி விடுறதுக்கும் கல்லை தூக்கி போடுறதுக்கும் ஆள் இருந்தாங்க. இவங்க 6ஆ 3ஆ போகிறப்ப அங்கே யாருமே இல்லை. இவங்களே பிடிச்சிட்டாங்க, அவங்களா என்ஜிஸ் தான் உண்டு, அவங்களா கல்லை எடுத்துக்கிட்டா தான் உண்டு. ஸோ ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க இவங்க. சரிங்களா? அப்போ வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ முத்து லாக் பண்ணுறப்ப ரஞ்சித் வந்து முத்துவை பிடிச்சி எடுத்து விட்டார். அப்புறம் வந்து ஜாக்லின் ஹெல்ப் பண்ணி கல்லெல்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கடுத்து தான் மூர்க்கத்தனமான அட்டாக் வந்துச்சு. ஸோ இந்த கேம் பேசிக்கலாகவே ஸ்பாயில் பண்ணது விஷால் அண்ட் அருண். அவங்களுக்கு தகுந்த ரோஸ்ட் வந்து விழுந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க விளையாடவே இல்லை. ஆனால் எனக்கு எங்கே சௌந்தர்யா மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த 2 பேரையும் பேசும்பொழுது சௌந்தர்யா என்னமோ அவங்கள அப்படி தனியாக விட்ட மாதிரியும், அவங்க வந்து விளையாடவே சொல்லாத மாதிரியும், அவங்களும் விளையாடுறவங்க ஏதாவது இன்புட் கொடுத்துருக்கணும், இல்லை ஏதாவது சொல்லியிருக்கணும் ஸ்ட்ராங்காக. எதுவுமே சொல்லாமல் அவங்களும் சும்மா உட்காந்து மிச்சர் தானே சாப்பிட்ருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அந்த தனி பாகுபாடு அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்த அன்ஷிதாவுடைய பித்தலாட்டத்தை வந்து தோல் உரித்தது நல்லா இருந்துச்சு. மஞ்சரி வந்து செம்மையாக சொன்னாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. வயிறு வலிக்குதுன்றாங்க சார், அப்புறம் போயிடுறாங்க சார், நடிகைன்னு சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை ஆகுது. ஸோ அதில் நம்ம அன்ஷிதா போட்டு உரிச்சிட்டாரு. அது எப்படிமா நீங்கள் வந்து நடிச்சுட்டு அப்படி போய் போகிறீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் அது சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. மூச்சு விட முடியாமல் இருந்தேன், மூச்சு விட்டு திருப்பி வந்து நான் விளையாண்டேன் சார் அப்படின்றாங்க. அப்படிலாம் என்னம்மா ஒரு நியாயமானம்மா, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு வந்து அது ரத்தம் மிச்சவங்கள தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி அவர் பேசியது எல்லாமே வந்து வேறு ரகமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ சவுண்டு நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஏதாவது கருத்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை சார் எனக்கு எதுவும் இல்லை, நான் வந்து எல்லோ டீம் தான் செட் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ப்ளூ டீம் இது பண்ணி அப்படின்னோடனே ப்ளூ டீம் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னோடனே, ஏன் உனக்கு எல்லோ டீம் தோக்கணுமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கலாய்ச்சி விட்டார். அப்புறம் முத்து வந்து ரூல்ஸ் செட் பண்ணியிருந்தார், நிறைய பேர் பேசியிருந்தாங்க, லாக் பண்ணோம்னா வலிக்குதுன்னா அதை உடனே எடுத்துகிட்டு திருப்பி லாக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் வரும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலான்னு தான் கேட்டால் எதுவும் ஃபாலோ பண்ணலான்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் விளாட்றீங்க, நியாயமாக கேம் விளாட்ல, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி. ஸோ முத்துக்கு நாளைக்கு ரோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவன் வந்து கொஞ்சம் அப்படியே படப்படன்னு ஆகிட்டான் அந்த எபிசோடில். ஸோ அது ஒன்று போச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் வந்து பண்ணாங்க. ஸோ அதில் முத்துக்கு ஒரு 4 ஓட்டு விழுந்துச்சு. யாரெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி இந்த கேமில் ஆடுறாங்க, தப்பு ரைட்டு தெரியும், ஆனாலும் ஒரு கேம் ஆடுறான் அதில் அப்படின்ற மாதிரி பவி. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிச்சவங்களோட குறைய சொல்லிட்டான் அப்படின்ட்டு. நம்ம ரஞ்சித் அதுக்கு மேலே பயங்கரமாக வந்து முத்துவை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பயங்கரமாக இருந்தது. அப்புறம் ஜாக்கு அன்ஷிதாவை சொல்ல, அன்ஷிதா ஜாக்கை சொல்ல, விஷால் ஜாக்கை சொல்ல, மஞ்சரி விஷாலை சொல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சொல்லுங்கன்னு சொன்னோன்னா இருப்பா நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ ஜெஃப்ரியும் முத்துக்குமாரோடைய ரோஸ்ட்டும் வந்து இன்றைக்கி எபிசோடில் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் ஜாக்லினுக்கு சரியான கைத்தட்டல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இது வரைக்கும் அவங்க பண்ண ஒரு வேலை, ஒரு 6 வாரம் அவங்க விளையாண்ட ஒரு விளையாட்டுக்கு ஒரு தகுந்த ஒரு கைத்தட்டு வந்து இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, அதாவது நேற்று எபிசோடில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.